இப்போ நம்ம கடைக்கெல்லாம் போனோம்னா 916க்கும் சாதாரண நகைக்கும் ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. 916லாம் எந்த டைம்ல வச்சாலும் அந்த ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட அது என்ன டிஃபரன்ஸ் சார்? எல்லாம் ஒண்ணுதான். 916 எது பெஸ்ட் சார்? 916ஆ சாதாரண நகை? இப்போ வந்து எது பெஸ்ட்டானா இப்போ நீங்க வந்து சாதா வாங்குறீங்க. சாதா வாங்குனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வேஸ்டேஜ் கொடுக்க வேணாம். ஆமா. புரிஞ்சுதுங்களா? ஆமா. 916 வாங்குனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேஸ்டேஜ் கொடுக்கணும். இப்போ ஒரு 20000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 24000 ரூபாய்க்கு நீங்கள் கேஷ் கொடுக்கணும். ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 20000 ரூபாய் தான் 916. புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து நீங்கள் 20000 ரூபாய்க்கு சாதா வாங்குனீங்கன்னா இப்போ 20000 ரூபாய் சாதா வாங்குறீங்க. ஆனால் நீங்கள் விற்க சொல்ல உங்களுக்கு வந்து 16000 ரூபாய் தான் கையில் வரும். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே ஒன்று தான். பட் என்னன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஓகே. ஆனால் பொதுவாக நகன் பார்த்து குவாலிட்டி எல்லாமே ரெண்டுமே ஒன்று தான். குவாலிட்டி வந்து 916 கலர் வேற, குவாலிட்டி வேற. ஓகே. இப்போ நீங்க விற்க சொல்ல உங்களுக்கு அந்த ரேட் வந்துடும். இப்போ ஒரு சாதா வாங்க போனீங்கன்னா மைனஸ்ல தான் வரும். ஆனா நீங்க வாங்க சொல்லி அவங்க வேஸ்டேஜ் கொடுக்கல நீங்க. ஆமா. இப்போ 916க்கு வேஸ்டேஜ் கொடுத்து தான் நீங்க வாங்கி போறீங்க. சாதாக்கு வேஸ்டேஜ் கிடையாது. அப்போ வந்து அந்த 4000 ரூபாய் ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்துறீங்க. இது நீங்க விற்க சொல்ல 4000 ரூபாய் மைனஸ் ஆகும். 916 பெஸ்ட்டான 916 பெஸ்ட். ஆனா ரெண்டாவது நடனம் எப்படி போடணும்னா நம்ம நகை சாதா தான் யூஸ் பண்ணணும். ஓகே. ரெகுலர் யூஸ்க்குனா சாதா தான் யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்குமே சாதா தான். நம்ம தங்கன்னு எடுத்தாலே அதுல வெள்ளி காப்பர் நல்ல மிக்சிங்ல இருந்தா தான் நம்ம உடம்புக்கும் நல்லது. ஓகே. அது வந்து நல்ல லைஃபும் வரும்.